சர்வத்தையும் படைத்த உன்னத தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தொலைக்காட்சி நேயர்கள் யாவரையும் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த செய்திக்கு நீங்கள் கடந்து வந்ததை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாளில் தானே தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்கிற ஒரு தலைப்பின் கீழே இந்த செய்தியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5:20 ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ரோமர் 5:10 நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அந்த ஒப்புரவாகுதல் என்கிற இந்த நிகழ்ச்சியானது மனிதனும் தேவனும் இசைந்து ஒருவருக்கொருவர் செயல்பட வேண்டுமானால் மனிதன் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். இங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிற நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆக தேவனுக்கு ஏன் நாம் சத்துருக்களாக மாறினோம்? கொலோசியர் 1:21 முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆக மனதிலே தேவனுக்கு சத்துருக்களாயிருந்தோம். முன்னே நாம் அந்நியராயிருந்தோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கும் உடன்படிகளுக்கும் நாம் தூரமானவர்களாயிருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. எஸ்ஏ 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆக எது தேவனை விட்டு பிரிந்திருக்க செய்கிறது அல்லது தேவனை காணக்கூடாதபடிக்கு அவரிடத்தில் சேரக்கூடாதபடிக்கு இருக்கிறது என்றால் நம்முடைய அக்கிரமங்களே நமக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையாக நின்று நம்ம பாவங்கள் அவர் செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை நமக்கு மறைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே மனதிலே சத்துருக்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய அக்கிரமங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கி தேவனை காணக்கூடாதபடிக்கு அவரிடத்தில் சேரக்கூடாதபடிக்கு அவருடைய மகிமைக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட பாவம் செய்தவர்களை தேவன் என்ன செய்கிறார்? யோபு 7:20 சொல்லுகிறது, மண்ணுயிரை காப்பவரே, பாவம் செய்தேனேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் எனக்குத்தானே பாரமாய் இருக்கும்படிக்கு நீர் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன? ஆக யோபு கேட்கிறார், மண்ணுயிர் பூமியில் இருக்கிற சகல மனுஷர்களையும் ஒரே இரத்தத்தாலே தோன்ற பண்ணி இருந்தார். அப்படி ஒரே இரத்தத்தாலே தோன்ற பண்ணி இருக்கிற மனுஷன், அப்படி மண்ணுயிரை காப்பவர் யோபு சொல்லுகிறார், நான் பாவம் செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏன் எனக்கு இந்த தண்டனை? ஏன் எனக்கு இந்த வேதனை? ஏன் இதுக்கு இந்த இப்படிப்பட்டதான பாடுகள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று அவர் அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே யோபு 16 ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடே மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். ஆக இந்த தேவனோடு மனுபுத்திரனுக்காக, ஏன்னா பாவம் செய்து அக்கிரமத்தை நடப்பித்து தேவனுக்கு விரோதமாய் மனதிலே சத்துருக்களாய் இருக்கிற அந்நியராய் இருக்கிற தேவனுக்கு வாழக்கூடிய அந்த மனிதனுக்கு தேவனோடு வழக்காடும்படியாக ஒருவர் இருந்தால் நலமாய் இருக்குமே என்று யோபு அங்கலாய்க்கிறார்.
காரணம் என்னவென்றால், மண்ணுயிரை காப்பவர் நான் பாவம் செய்தேனானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் ஒன்றும் சொல்லவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். அதே யோபு 23:3 சொல்லுகிறது, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும், அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து. ஆக இப்படிப்பட்ட தேவனை நான் எங்கே சந்திக்க முடியும்? வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன், மனுஷரில் ஒரு காலும் ஒருபோதும் கண்டிராதவர், காணக்கூடாதவர். அப்படிப்பட்ட மகிமையில் இருக்கிற தேவனிடத்தில் சேருவதற்கோ பார்ப்பதற்கோ பிரவேசிப்பதற்கோ பாவமான மனுஷன், இந்த மண்ணுயிரை காப்பவர் பாவம் செய்தா நான் எங்கே போய் சந்திக்கலாம் என்பது தெரியவில்லையே. ஒருவேளை தேவனுக்கும் மனிதனுக்கும் வழக்காடும்படி ஒரு இருந்தால் நலமாய் இருக்குமே என்று கேட்டவர், அவரை எங்கே தான் நான் சந்திக்க முடியும் என்பதை தெரிந்திருந்தால் நலமாய் இருக்குமே என்று அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். யோபு 34:11. மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரிக்கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிக்கிறார். ஆக மனிதனுடைய செய்கைக்கு தக்கதாக அவனுக்கு சரி கட்டி அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். என்ன பலன் என்றால், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆத்துமா இந்த பூமியில் இராதபடி அரிப்புண்டு போனால் அந்த ஆத்மாவானது இருளுக்குள்ளே போய்விடுகிறது. ஆக அவனை மீட்டு கொள்ளுவதற்கோ அவன் தேவனிடத்தில் சேருவதற்கோ எந்த விதமான வழியும் இல்லையே. சங்கீதம் 38:4 சொல்கிறது, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. தாவீது சொல்லுகிறார், என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, பாவங்கள் பார சுமையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படியானால் தலைக்கு மேலே பெருகி இருக்கிற அக்கிரமும் பார சுமையாக இருக்கிற இந்த பாவமும் எப்படி நிவர்த்தியாகக்கூடும்? எசையா 53:11 சொல்லுகிறது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். ஆக இந்த அக்கிரமம் தலைக்கு மேலாக மிஞ்சி இருக்கிறது, இந்த பாவம் பார சுமையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் இருக்கிற மனிதன் பரிசுத்தமான தேவனை சந்திக்க முடியவில்லை, அவரோடு பேச முடியவில்லை, அவரோடு பழக முடியவில்லை, அவரிடத்தில் சேருவதற்கு ஒரு வழியும் எனக்கு தெரியவில்லை என்று யோபு சொன்னான். அப்படியானால் இந்த அக்கிரமத்தை மன்னிப்பதற்காக ஏசியா மூலமாய் தேவன் வெளிப்படுத்தின காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அவர் பாவங்களை பரிகரிப்பார் என்று, அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 8:12. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக கர்த்தர் அவர்கள் அக்கிரமங்களை கிருபையாக மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி பாராதிருப்பேன். யார் சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறார். ஆக இந்த கர்த்தர் கிருபையை நமக்கு விளங்க செய்த நோக்கம் என்னவே? நீதிமொழிகள் 16:6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். ஆக கிருபையினாலும் சத்தியத்தினாலும் மனிதனுடைய அக்கிரமங்களும் பாவங்களும் நிவிர்த்தியாகும். அப்படி நிவிர்த்தியானால் மாத்திரமே தேவனிடத்தில் சேர முடியும். இந்த கிருபையும் சத்தியமும் எங்கே இருக்கிறது என்றால் யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கேற்ற மகிமையாகவே இருந்தது. ஆக கிருபையினாலும் சத்தியத்தினாலும் மனிதனுடைய அக்கிரமங்களும் பாவங்களும் நிவர்த்தி ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த கிருபையும் சத்தியமும் எங்கே கிடைக்கும் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இருக்கிறவர் இந்த பூமியிலே மாம்சமான மனுஷனாக வந்தபோது அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும்
நிறைந்தவராய் மனுஷர்களுக்குள்ளே வாசமாயிருந்தார். ஆக தேவனிடத்தில் பாவங்களை அக்கிரமங்களை நிவர்த்தி செய்வதோடு மாத்திரமல்ல, தேவனிடத்தில் சேரும்படியாய் தடையாய் இருக்கிற இந்த பாவங்களை மன்னித்து தேவனுக்காக மனிதன் சேரும்படியாக வழக்காடுகிறவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். ஆக சங்கீதம் 25:7 என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். ஆக உமது தயவின்படியே உமது கிருபையின்படி என்னை நினைத்தரும். இளவயது பாவங்கள் அக்கிரமங்கள் நினையாது இருக்க வேண்டுமானால் அவர் கிருபையின்படியே நினைக்க வேண்டும். எப்படி பாவம் நிவர்த்தியாகும் என்று பார்க்கும்போது, இப்போது கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து வாசமாயிருக்கிறார். எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆக அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள்ளே நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால, கிருபை என்று சொல்லும்போது நாம் செய்த நீதியின் கிரியைகளுக்காக அல்ல, தேவன் மனுஷனிடத்தில் பாராட்டுகிற மகா பெரிய அன்புதான் கிருபை. அது இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த பூமிக்கு வந்திருக்குது. ஏனென்றால் கொலோசியர் 1:14 குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. காரணம் என்னவென்றால் எபேசியர் 2:12 சொல்லுகிறது, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். ஆக அக்காலத்தில் கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக நம்பிக்கையற்றவர்கள், தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். மனிதன் தேவனை காணவும் இல்லை, அவரை பார்க்கவும் முடியவில்லை, அவரிடத்தில் சேரவும் முடியவில்லை. மனிதனுடைய அறிவுக்கு அவர் எட்டாத உயரமாயிருக்கிறார், புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட தேவனை காணக்கூடாதபடினாலே மனிதன் தனக்குத்தானே ஆராதனை முறைமைகளை உண்டாக்கி பலவிதமான தெய்வங்களை உண்டாக்கி ஆராதித்து கொண்டிருக்கிறான். மனிதன் பார்க்கிற பொருள் வானம் பூமி அதில் சிருஷ்டிக்கப்பட்டதை அவன் ஆராதித்து கொண்டிருக்கிறான். ஆக சர்வத்தையும் படைத்த தேவன் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார். அவர் மறைந்திருக்கவில்லை. நாம் செய்த அக்கிரமமும் பாவமும் தான் அவருடைய முகத்தை பார்க்கக்கூடாதபடிக்கு, அவரிடத்தில் சேரக்கூடாதபடிக்கு அது நமக்கு பிரிவினை உண்டாக்கி மறைத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தேவனற்றவர்களாய் இருந்த நம்மை, தேவனுக்கு தூரமாய் இருந்த நம்மை சமீபமாய் வர வேண்டும் என்று தேவன் விரும்பினார். எபேசியர் 2:13, 14, 15, 16 முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆக ஒரே சரீரமாக தேவன் ஆவியாயிருக்கிறார், மனுஷன் மாம்சமாயிருக்கிறான். ஆனால் மனிதனும் தேவனும் இணையக்கூடாதபடிக்கு நாம் தேவனற்றவர்களாக ஜீவித்தோம். முன்னே மனுஷன் செய்த பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் தேவனற்றவர்களாய் மாத்திரமல்ல தூரமானவர்களாக இருந்தோம். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம் என்கிற ஒரு சூழ்நிலையில் ஓடிக்கொண்டது. ஆனால் கிறிஸ்து இயேசு இரத்தத்தினாலே இப்பொழுது பரலோகத்தில் உள்ளவைகளையும்
பூலோகத்திலும் தேவன் ஒன்றாக இணைக்கும்படி சித்தமுள்ளவராய் வந்தார். ஆக சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினதோடு மாத்திரமல்ல, இப்போ கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தேவன் விரும்பாத அக்கிரமம், தேவன் விரும்பாத பாவம், தேவன் விரும்பாத மீறுதல்களை கிறிஸ்து இயேசு சிலுவையிலே அவர் பரிகரித்து இப்போ தேவன் விரும்பும்படியான ஒரு மேலான ஒரு ரட்சிப்பை அந்த மனிதனுக்கு கொடுக்கும்படி இப்படி மனிதனை தேவனிடத்தில் கொண்டு போய் ஒப்புரவாக்கும்படி வைத்திருக்கிறார். கொலோசியர் 1:20-21 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. தேவனுக்கு ஒரு பிரியம், தமது குமாரன் மூலமாக பரலோகத்தில் உள்ள இருக்கிற சகலத்தையும் பூமியில் இருக்கிற மனுஷர்களையும் ஒப்புரவாக்கி கொள்ளும்படியாக விரும்பினார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தியிருக்கிற இரத்தத்தின் மூலமாய் மனிதனுடைய பாவங்கள் சாபங்களை எல்லாம் மரணக்கட்டுகளெல்லாம் பரிகரித்து மனிதனுடைய ஆத்மாவை மனிதனை இப்பொழுது பரலோகத்தின் சாயலுக்காக மாற்றி தேவனோடு ஒப்புரவாக்கி கொள்வதற்கு தேவன் பிரியமாயிருந்தார். ஆக யோபு கேட்டான், எனக்காக வழக்காடுவர் ஒருவர் இருந்தால் நலமாயிருக்கும், தேவனிடத்தில் சேர்வதற்கு எனக்கு வழி இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொன்னான். ஆனால் அந்த வழியை, அந்த மார்க்கத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தி இருக்கிற இரத்தத்தின் மூலமாய் அவர் பாவ சாபங்களை பரிகரித்து இந்த பூலோகத்தில் இருக்கிற மனிதனையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனையும் தம்முடைய இரத்தத்தினால ஒப்புரவாக்கி கொள்ள தேவனுக்கு பிரியமாயிருந்தது. அதுக்காகத்தான் அன்பின் குமாரனை மத்தியஸ்தராக தேவனுக்கென்று வழக்காடும்படியாக அனுப்பி வைத்தார். எபேசியர் 2:16-17-18 பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆக இதுவரைக்கும் பிதாவாகிய தேவனிடத்தில் சேரக்கூடாதபடி இருந்தது. இருதரத்தார் பரலோகம், மற்றொன்று பூலோகம். இந்த பூலோகம் எல்லாம் இருக்கிற மனுமக்கள் எல்லாம் பாவத்தினாலும் மரணத்தினாலும் சாபத்தினாலும் சாத்தானுடைய தந்திரங்களினாலும் அவன் மரித்து அவனுடைய ஆத்மா கெட்டு பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. இப்படி பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கிற இந்த மனுஷனுடையதான ஆத்மாவையும் சரீரத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஒப்புரவாக்கி கொள்ள அவர் பிரியமாயிருந்தார். 18 அதில் அந்தபடியே நாம் இருதிருத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆக ஒரே ஆவியினாலே கிறிஸ்து இயேசு என்கிற தேவனுடைய ஆவியினாலே நாம் தேவனிடத்தில் சேரும்படியாக ஸ்லாக்கியத்தை கிறிஸ்து இயேசு மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம். இந்த ஸ்லாக்கியத்துக்கு உரியவர்களாக பிறந்தமா என்று சொல்லும்போது நாம் தேவன் அற்றவர்கள், தேவனுக்கு அந்நியர், தேவனுக்கு தூரமானவர்கள், பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நாம் மரித்து போயிருந்த நம்மை கிறிஸ்து இயேசு விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினதுனால இந்த மேலான ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். 1 பேதுரு 3:18 ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆக நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி கிறிஸ்து இயேசு பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் சிலுவையிலே பலியாகி நம்மை தேவனிடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவர் இரத்தத்தின் மூலமாய் தேவனிடத்தில் சேரும்படி ஸ்லாக்கியத்தை பெற்று கொண்டிருக்கிறோம். ஆகவே இதுவரைக்கும் தேவனற்று வாழ்ந்த நம்மை பிதாவாகிய தேவனிடத்தில் சேரும்படியான ஸ்லாக்கியத்தை கிறிஸ்து இயேசு மூலமாய் பெற்றுக்கொண்டோம் என்று அருமையான வேத வாக்கியம் சொல்லுகிறது. மத்தேயு 5:22, 23, 24, 25 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை
வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் அவருடைய இரத்தத்தினால ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு இந்த பூமியிலே அவருடைய பரிசுத்தவான்களாய் ஜீவிக்க வேண்டுமானால் இந்த உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதன் காணிக்கைகளை கொண்டு வந்து பலிபீடத்தில் செலுத்த வருவானானால் அதுக்கு முன்பதாக அவனுக்கும் அவனுடைய சகோதரனுக்கும் பகை இருக்குமானால், விரோதம் இருக்குமானால், குறைபாடு இருக்குமானால் அவன் செலுத்தக்கூடிய காணிக்கைகளோ, அவன் செலுத்தக்கூடிய தசம பாகங்களோ, அவன் செலுத்தக்கூடிய பலிகளோ தேவன் அங்கீகரிக்க மாட்டார். இயேசு கிறிஸ்துவும் முதலாவது தன்னுடையதான இரத்தத்தினாலே அந்த ஒப்புரவாக்குதலை உண்டாக்கின பின்புதான் நமக்கு அந்த ஒப்புரவாக்குதலை வழிகாட்டுகிறார். அவர் சொல்லுகிறார், உன் சகோதரனுக்கு உனக்கும் கசப்போ வைராக்கியம் இருக்குமானால் முன்பு போய் ஒப்புரவான பின்பு நீ வந்து காணிக்கை செலுத்து என்கிறார். இந்த இடத்துல தான் நாம் நின்று நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். இன்றைக்கு ஆலயத்துக்கு போகிறோம், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம், தசமமாக காணிக்கைகளை செலுத்துகிறோம், பல விதத்தில் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அது எல்லாம் நல்லது தான். ஆனால் அந்த ஆராதனையோ அந்த பலிகளோ காணிக்கைகளோ கிறிஸ்து அங்கீகரிக்கவில்லை என்பதற்கு இது ஒரு காரியம். காரணம் என்னென்னா, முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் சொல்லியிருக்கிறார், சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் தண்ணீர் கொடு, அவன் வஸ்திரம் இல்லாந்தால் வஸ்திரம் கொடு, சத்ருவை சிநேகி, சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய, ஒரு கணத்தில் அறைந்தான் மறுகணத்தை திருப்பி கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்றவன் விட்டுவிடு, உன்னிடத்தில் கேட்குறவனு கொடு என்று மத்தேயு 5 அதிகாரத்தில் அவர் சொல்லி வைத்திருக்கிறாரே. இப்படி நீங்கள் செய்வீர்களானால் பிதாவுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஆக லூக்கா 6 அதிகாரத்தில் சொல்கிறார், இப்படி செய்வீர்களானால் உன்னதமானவருக்கு நீங்கள் குமாரனும் குமார்த்திகளாக இருப்பீர்கள் என்று. ஆகவே எதிலே பிதாவாகிய தேவன் விரும்பப்படுகிறார் என்றால், இப்படிப்பட்ட உபதேச வாக்கியங்களை ஒரு மனிதன் நிறைவேற்றும் போதுதான் அதை விருப்பப்படுகிறார். ஆகவே இப்படி ஒப்புரவாகாவிட்டால் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் நமக்கும் நம்ம சகோதரனுக்கும் உள்ள கசப்பு அல்லது பிறர் மேல் இருக்கிற பொறாமை, பிறர் மேல் இருக்கிற எரிச்சை, பிறரை குற்றப்படுத்த குறை சொன்ன இழிவாய் பேசின தாசிரப்படுத்தின காரியங்கள் இருக்குமானால் அதெல்லாம் தேவனுடைய பார்வையில் இருக்கும். ஆக அந்த பாவங்கள் தேவனுக்கு முன்பதாக கணக்குக்கு வரும். அதைத்தான் அந்த உவமையில் சொல்கிறாரு, நமக்கு எதிராளியாகிய பிசாசானவன் நம்மை போய் பிதாவாகிய தேவனிடத்தில் குற்றப்படுத்தாதபடிக்கு வழியில் இருக்கும்போது நல் மனம் பொருந்து. அப்படி ஒருவேளை நீ ஒப்புரவாகாவிட்டால், நல் மனம் பொருந்தாவிட்டால், அந்த எதிராளியாகிய பிசாசானவன் உன்னை சேவகரிடத்தில் கொடுத்து, சேவர்கள் கொண்டு போய் சிறைச்சாலையில் வைத்து கடைசி காசை கொடுத்து தீர்க்கிற வரைக்கும் உபாதிக்கிறவர்களுக்கு ஒப்பு கொடுத்தான். இது எதை குறிக்கிறதென்றால், தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். ஆக தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வைத்திருக்கிற அந்த உபதேசம் என்னுடையதாக இல்லாதபடி என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்குது என்று சொன்னார். பிதாவின் சித்தமாகி அந்த உபதேசத்தை ஒரு மனிதன் கடைப்பிடிக்காவிட்டால் அது அவனுக்கு கடனாக எண்ணப்படும். அப்படிப்பட்டவனை பிதாவாகிய தேவன் நியாயம் தீர்க்கிறது ஒன்று. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று யோவான் 12 அதிகாரம் 47, 48, 49 வசனங்களிலே அவர் சொல்லி இருக்கிறாரே. அவர் சொன்ன வசனத்தின்படி நடக்காவிட்டால் எதிராளியாகிய பிசாசானவன் அந்த ஆத்துமாவை பிடித்து சிறைச்சாலைக்கு கொண்டு வரான். சிறைச்சாலை என்பது அது நரகம், அது பாதாளம். அங்கே
கடைசி காசை கொடுத்து தீர்க்கிற வரைக்கும் வேதனைப்படணும். ஆக கடைசி நிமிஷம் வரைக்கும் வேதனை இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துக்கு போகாதபடி இருக்க வேண்டிதான் இயேசு கிறிஸ்து உன் சகோதரனோடு ஒப்புரவாகு என்று சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 33 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரைமட்டம் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். ஆக யாக்கோப்புக்கும் அவன் சகோதரனாகிய ஏசாவுக்கும் பகை. ஏசாவனை பகைத்து என் தகப்பன் சீக்கிரத்தில் மரித்து விடுவார், அந்த நாளிலே இவனை நான் கொலை செய்து விடுவேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். காரணம் என்ன? யாக்கோப்பு என்கிற பேருக்கு எத்தன் என்று அர்த்தம். அவனுடைய தந்திரத்தினாலே ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய சேஷ்டபுத்திர பாகத்தை தந்திரமாக பறித்து கொண்டான். அதே விதமாய் ஏசாவுக்கு கிடைக்கக்கூடிய சேஷ்டபுத்திர பாகத்தை மாத்திரமல்ல, அவனுடைய ஆசீர்வாதங்களையும் தகப்பனிடத்தில் பெற்றுக்கொண்டான். இப்படி வஞ்சகமாய் செய்ததினாலே ஏசாவுக்கு அவனுடைய இருதயத்தில் ஒரு கசப்பு, கோபம், எரிச்சல், பகை. இது நிமித்தமாய் ஒருவருக்கொருவர் பகையாளியாக இருக்கிறதுனால யாக்கோப்பை அவனுடைய தாய் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு அனுப்பி 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 2 பரிவாரங்களோடு வந்தாலும் கூட அவன் இருதயத்திலே சமாதானம் இல்லை. ஏன் அவனுக்கு சமாதானம் இல்லை என்றால், தன் சகோதரனை வஞ்சித்த, தன் சகோதரனை ஏமாற்றின, துரோகம் பண்ணின அந்த பாவமானது அவனுடைய இருதயத்தில் இருந்தது. யாப்பேக் என்கிற ஆற்றை கடந்து வரும்போது தன்னுடைய குடும்பத்தாரை அனுப்பிவிட்டு தனித்து இரவெல்லாம் போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறான். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று போராடுகிறான். அப்பொழுது தேவனாய் கர்த்தர் அங்கே வந்து அவனை ஆசீர்வதிப்பதற்கு உன் பேர் என்னன்னு கேட்டார். யாக்கோப்பு. யாக்கோப்புனாவே எத்தன். எத்தன் என்கிற பாவம் தள்ளப்பட்டு இஸ்ரேல் என்கிற ஆசீர்வாதத்துக்குள் அவனை நடத்தினார். அவன் உடனடியாக சமாதானம் பெற்று தன் சகோதரனை சந்திக்கப் போகிறான். பகையாளியாக இருந்த, விரோதமாக இருந்த, கொலை செய்யும்படி காத்திருந்த ஏசா வந்து தன் சகோதரனை கட்டி பிடித்து முத்தமிடுகிறான். அதுக்கு முன்பதாக யாக்கோப்பு 7 தரம் தலை வணங்கி அவனை தொழுது கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இப்படிப்பட்ட ஒப்புரவாகுதலினாலே அவள் சகோதரர்களுக்குள்ளே சமாதானம் உண்டானது. அதில் ஆதியாகமம் 33 அதிகாரம் 10வது வசனம். அதற்கு யாக்கோபு, அப்படியல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. ஆமாம், யாக்கோபு சொல்லுகிறான், என் வெகுமதி ஏற்றுக்கொள். ஆக அவன் ஏற்றுக்கொண்டான் ஏசா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது தெய்வீக மகிமைக்குரிய ஒரு காரியம். தன் 2 சகோதரன் ஒப்புரவான காரியம். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். உனக்கும் சகோதரனுக்கும் கசப்போ பகையோ விரோதங்கள் இருக்குமானால் நீ ஒப்புரவாகு, அதுக்கு பின்பு காணிக்கை செலுத்து என்று சொல்கிறார். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17, 18, 19, 20 வசனங்கள். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆக தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவைகளை மன்னித்து தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ள ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை கிறிஸ்துவ மூலமாய் கொடுத்தார். அதோடு மாத்திரமில்லாதபடி இன்றைக்கு திருச்சபையானது இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்ய வேண்டும். சபையானது மணவாளனாகிய கிறிஸ்துவோடு ஒப்புரவாக வேண்டும், பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம்தான் இன்றைய திருச்சபையின் தலையாயிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட தேவனிடத்தில் ஒப்புரவாங்கள் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்புமிக்க ஆண்டவரே, தேவனுக்கு ஒப்புரவாக்குங்கள் என்கிற இந்த தலைப்பின் கீழே இந்த செய்தியை கேட்ட மக்கள், ஒருவேளை கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பெற்றார் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகள் பெற்றாருக்கும்
சகோதர சகோதரனுக்கும் குடும்ப அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும். ஆண்டவரே, பகை இருக்கலாம், விரோதம் இருக்கலாம், வைராக்கியம் இருக்கலாம், ஒருவர் பழி தீர்த்து கொள்ளும்படியான உள்ளான ஆண்டவரே கோபங்கள் இருக்கலாம். இவைகள் இருக்கும்போது ஒருபோதும் மனிதன் தேவனிடத்தில் சேர முடியாது என்று சொல்லி வைத்திருக்கிறீர். இப்படிப்பட்ட பகைகளை, விரோதங்களை, வைராக்கியங்களை, கோபங்களை, சண்டைகளை கிறிஸ்து இயேசு சிலுவையில் சிந்தன இரத்தத்தின் மூலமாய் பரிகரித்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே மனிதன் தேவனிடத்தில் சேர்க்கும்படி சிலாக்கியத்தை கொடுத்தீரே. இதை கேட்குற மக்களுடைய பாவங்களை ஆண்டவரே அவர்கள் வாயை திறந்து அறிக்கை செய்யும்போது ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் என்று சொன்னார். கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே அவர்கள் கழுவப்படுவதற்கு தாங்கள் செய்த பாவங்களை அறிக்கை செய்யட்டும், சகோதரனோடு ஒப்புரவாகட்டும், குடும்பத்தாரோடு ஒப்புரவாகட்டும். அந்த ஒப்புரவாக்குகளுக்கு பின்பு அவர்களுக்காக தேவனிடத்தில் சேரும்படியான சிலாக்கியத்தை நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரண்ட் ஜே. ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.